கொடுங்க. அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக வெந்தயம், ஜீரகம், பெருஞ்சீரகம் எல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா உருளைக்கிழங்க ஃபுல்லாக தோல் நீக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஓரளவுக்கு தோலை வந்து நீக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கடாயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி ஒன்றுமே விட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த ஆயிலே சூப்பராக வெந்து வந்துடும். அதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கிட்டா போதும். இந்த மாதிரி இடிக்கல்ல தள்ளுறதுக்காக நல்ல மிளகு, பூண்டு, இஞ்சி எல்லாத்தையுமே கொஞ்சம் நைஸாக நாம் வந்து நல்லா தள்ளி எடுத்துக்கணும். அடிக்கடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக ஓப்பன் பண்ணி நம்ம வந்து கிளறி கொடுத்தா போதும். இதுக்கு அதிகமாக ஆயில் தேவையா அப்படின்னுட்டுன்னு கேட்டால் கிடையாது. லிமிட்டாக மட்டும் ஆயில் அப்ளை பண்ணால் போதும். அதுக்கப்புறமா மஞ்சள் தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் எல்லாமே ஆட் பண்ணி அதை வந்து அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா கரம் மசாலாவும் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதையும் நாம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஸோ இந்த டைமில் நாம் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்து அதை லைட்டாக நாம் வந்து கிளறி கொடுக்கணும். ஸோ இதிலே பார்த்திங்கன்னா நாம் வந்து தட்டி வச்சுருக்கிற அந்த இஞ்சி, பூண்டு, நல்ல மிளகு அந்த பேஸ்ட்டை கூட நாம் வந்து இதில் போட்டு நம்ம வந்து அதையுமே ஒரு கிளறி அதில் உள்ள பச்சை வாசனை எல்லாம் போகிறதுக்கு அளவு நாம் வந்து கிளறி எடுத்துக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக உப்பு கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை சாதம் சேர்க்கும் போது தான் நான் உப்பு ஆட் பண்ணுவேன் அப்படின்னா ஸோ அந்த டைம் கூட நீங்கள் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக நைஸாக இந்த உருளைக்கிழங்கு வந்து வெந்து வந்துருச்சு. அதுக்கப்புறமா தேவையான அளவு சாதத்தை இந்த மாதிரி போட்டு கிளறி எடுத்துக்கிட்டால் மட்டும் போதும். உப்பு மட்டும் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணிக்கணும். உப்பு வந்து குறைவாக இருந்துச்சு அப்படின்னுட்டுனா அதையும் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். சூப்பரான உருளைக்கிழங்கு சாதம் வந்து ரெடி ஆகியாச்சு. குழந்தைங்க வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.